அருண். என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்கப்பா. இது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச தனிப்பட்ட விஷயம். தனியாவே பேசுவோம். இங்க வேண்டாம். சரிப்பா. அருண், நான் உன்னை அடிச்சதுல இருந்து என் மனசே சரியில்லைப்பா. ஆனா அந்த கேள்வி மட்டும் என் மனசுல தொக்கி நின்னுக்கிட்டே இருக்கு. யாருப்பா அவ? அதான் சொன்னேப்பா, தெரிஞ்சவங்கப்பா. தெரிஞ்சவங்கன்னா எப்படி தெரிஞ்சவங்க? அது வந்துப்பா சாதாரணமாப்பா, சாதாரணமா தெரிஞ்சவங்க தான். நீ சாதாரணமா சொல்ற, ஆனா நான் கேள்விப்படுற விஷயங்கள் தப்பா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல, போய் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை மறைக்கிற. அத நீயா சொல்றியா, இல்ல உங்க அப்பா கேள்விப்பட்டத நீ என் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறியா? பாப்போம். என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க? டேய், நீ மெடிக்கல் காலேஜ் புத்தகத்தை படிச்சவன். ஆனா உன் அப்பா சட்டத்தோட சந்து பொந்துகளை கரைச்சு குடிச்சவன். ஒரு சின்ன சந்தேக பொறி தட்டினா கூட அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டான் இந்த சத்தியமூர்த்தி. இப்போ அது சொல்லிடு. நான் தான் எதுவுமே இல்லைன்னு சொன்னேப்பா. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. டேய், உன்னை அடிச்சது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னல, அது தப்பு இல்லைன்னு இப்ப தோணுது. நீ மறைக்கிற உண்மைகளை நான் சொல்லட்டா? அந்த பொண்ணு பேர் காவ்யா. உன் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சா. அப்ப உனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாள் அடைவுல அது நெருக்கமான உருவா மாறிடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு அவ ஹாஸ்பிட்டல தானா எல்லாரையும் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இது ஹாஸ்பிட்டல மற்ற ஸ்டாஃப்களுக்கு மத்தியில உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திருக்கு. அதனால அவளை அங்கிருந்து வெளியேற்றிருக்க. ஆனா உன்னால அந்த உறவை விட முடியல. தனியா அவளுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சிருக்க. உண்மையா இல்லையா? இதெல்லாம் உங்க கற்பனை. நான் வீடு எடுத்து கொடுத்து யாரையும் தங்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்க தேவையில்லாம தப்பு தப்பான விஷயங்களை கேள்விப்பட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துறா. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்த அவ தன்னோட சொந்த செலவுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பணவெறிக்காகவும் உன்னை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னு நான் சொன்னேன்னா அது எனக்கும் அசிங்கம், உனக்கும் அசிங்கம். ஒருத்தன் நேர்மையா இருந்தானா அவனோட அந்த நேர்மை வெளியே தெரியாது. ஆனா ஒருத்தன் திருடனா இருந்தா அவன் என்ன திருடுறான், எதை திருடுறான், எதுக்காக திருடுறான்னு ஊருக்கே தெரிஞ்சிடும். உன்னை வச்சுக்கிட்டு
நான் அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொன்னேன், 2 பேரோட கிட்னி திருடின கேஸ் என்கிட்ட வந்திருக்குன்னு. ஆனா அந்த 2 பேரையும் என் புள்ளதான் காப்பாத்தி விட்டான்னு எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னேன். அது போய். டேய், உனக்கு என்னடா குறை? கோடிக்கணக்கில் சொத்து, லக்ஸரியான வாழ்க்கை, திருட்டு ராஸ்கல். உனக்கு எதுக்கடா இந்த அபத்தமான வேலை? அதை செஞ்சது நீ, செய்ய சொன்னது அவ, உன் காவியா. து. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு இத என் வீட்டுக்கு வர போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. நடுவுல கொஞ்சம் பொறாம வந்துருச்சு உனக்கு. அது வரைக்கும் நான் உனக்கு சிநேகிதியா இருந்தேன். சிநேகிதி மேலேயே பொறாம. பொறாம. உங்களை விட உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்னேகாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள ஜெனரல் மேனேஜர் ஆக்கிட்டாங்கிற பொறாம. அம்மா, என்னப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லைம்மா. ஏன், என்னாச்சு? குழப்பமா இருக்குமா. ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை. தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறாங்க. வேலையை விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். என்னப்பா, என்ன பேசுற நீ? உன் சம்பாத்தியத்துலதான் இந்த குடும்பமே நடந்துட்டு இருக்கு. நீ வேலையை விட்டுட்டனா சாப்பிடுறதுக்கும் வாழறதுக்கும் என்ன பண்றது? அதுக்காக மானவ மனத்தெல்லாம் விட்டு வாழ முடியுமா? இந்த மடம் இல்லாட்டி சந்த மடம், சந்த மடமும் இல்லாட்டி சொந்த மடம். வேலை தெரிஞ்சவனுக்கு வேக்காடும் பிரச்சனை இல்லை, சாப்பாடும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலப்பா. ஒரு இடம் இருக்குமா, எனக்கான இடம். அங்கிருந்து யாரும் என்ன வெளியே அனுப்ப முடியாது. என் மேல சந்தேகப்பட்டு தீக்குச்சி உரசி நெருப்பாக்குறவங்களுக்கு மத்தியில் அந்த நெருப்புலேருந்து வெளியே வந்து நிரூபிச்சு காட்டுறேன்.
பேசுறது எனக்கு எதுவுமே புரியலப்பா. என்னம்மா புரியல? எல்லா மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அந்த லட்சியமும் நோக்கமும் தான் அவனோட உந்து சக்தி. என்னப்பா பிரசாத், மாமா, என் தங்கச்சி கிட்ட தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மாமா, எனக்கு எங்க ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. அதுக்காக வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கானே. அன்னைக்கு தானே நீ சொன்ன இவன் பார்த்துப்பான் என்னன்னு. இன்னைக்கு இப்படி பேசுறானே. என்னப்பா பிரச்சனை? சந்தேகப்படுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்க ஆபீஸ்க்கு அத்தையும் வந்துட்டு போயிருக்காங்க. ஓ, பிரச்சனைக்கு மறைமுகமா காரணம் அவதானா? பிரசாத், இந்திரா, நான் வந்தது வேற ஒரு விஷயம் பேச. வந்த இடத்துல வேற ஒரு விஷயம் நடக்குது. பிரசாத், நான் உன் தாய் மாமனா சொல்லலப்பா, ஒரு கிரிமினல் லாயரா சொல்றேன். எப்பவுமே நீ இருக்கிற இடம்தான் உனக்கான விளையாட்டு திடல். அங்க விளையாடு, வாழ்க்கைய விளையாட்டாக்காத. புரிஞ்சுதா? சரி மாமா. இந்திரா, நான் இன்னொரு நாள் வரேம்மா. அதுக்குள்ள பிரசாத் சரியாயிடுவான். வரேன். ஓகே? என்னம்மா இது புதுசா இருக்கு? இதெல்லாம் பழசுதாம்மா, ஆனா இந்த வீட்டுக்கு புதுசு. சரி, என்ன திடீர்னு? தோணுச்சு, செய்யறேன். ஐயாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா என்ன நடக்கும்? இதெல்லாம் ஏத்துக்குவாரா? அதுவும் தெரியாது. அப்படியா? கண்ணம்மா, இந்த சாம்பிராணியை கொண்டு போய் ஐயா இருக்கிற ரூம்லயும் காட்டிட்டு வா. ஐயோ, வேண்டாமா. என்ன இதுக்கு வம்பல மாட்டி விடுற? நீயே போய் காட்டு போ. அம்மா சொல்ற இல்லடா, போ. என்ன கண்ணம்மா இதெல்லாம்? அப்பா, அம்மா எல்லா ரூம்லயும் சாம்பிராணி போக காட்ட சொன்னாங்க. லட்சுமிக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? பா, உன் அம்மாவை கூப்பிடு. மா மா என்ன லட்சுமி இதெல்லாம்? ஐயா, வீட்டுக்கு நல்லதுன்னு தோணுச்சு, அதனாலதான். ஏன் லட்சுமி,
இத்தனை நாளா இந்த வீடு நல்லா இல்லையா? நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு? மன்னிச்சிருங்க ஐயா, தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டேன். நான் வேணா ஏன் சந்தோஷத்துக்காக இத வெளியே எடுத்து வச்சுக்கலாமா? உள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டுல புகையும் இருக்கக்கூடாது, புகைச்சலும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனேம்மா, ஐயாவுக்கு பிடிக்காதுன்னு. அம்மா, சாரிம்மா. நீ எதுக்குடா சாரி சொல்ற? தப்பு பண்ணவனா? ஐயாவோட வேலைக்குள்ள வாழறவனா? வேலைய வளைச்சு பார்த்திருக்க கூடாதுல்ல? ஆனா அது முள்வெளியே இருக்க கூடாதுல்லம்மா. அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாதுமா. சரிம்மா, விடு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை கேட்கலாமா? என்னடா? இந்த வீட்ல புகையும் வேண்டாம், புகைச்சலும் வேண்டான்னு அப்பா சொன்னாரே, அதுக்கு என்னம்மா அர்த்தம்? சொன்னது ஐயா. அதுக்கு என்கிட்ட அர்த்தம் கேட்டா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வீட்ல ஓடிட்டு இருக்கு. புகைச்சல்னு அப்பா சொல்றாரு. அப்பா அம்மா 2 பேருக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ?